சார் வென்யூ பத்தி சொல்லுங்க சார். வென்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்பாக்ட் எஸ்யூவி டைப். இப்போ மைக்ரோ எஸ்யூவிக்கு அடுத்து காம்பாக்ட் எஸ்யூவினால அதோட மோர் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வண்டி பார்க்க வந்து பெரிய வண்டி மாதிரி உங்களுக்கு வயசு இருக்கும். உங்களுக்கு கம்ஃபர்ட் ஓரியன்டட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த பெரிய ஒரு அப்சகல் ரோட்லயுமே தாராளமா போய்க்கலாம். அதுக்கான மேனுஃபேக்சர் பண்ண வண்டி தான் இது. நல்ல மூவ்மெண்ட் வென்யூ பொறுத்த வரைக்கும். சார் வென்யூ பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு என்ஜின் ஆப்ஷன் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அதில் ஃபியூல் ஆப்ஷன் டிரான்ஸ்மிஷன்லாம் எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார். வென்யூ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 ஃபியூல் ஆப்ஷன்ஸ், பெட்ரோல் அண்ட் டீசல் ரெண்டுமே கொடுக்குறாங்க. இப்போ கரண்ட் மார்க்கெட்ல சின்ன செக்மெண்ட்ல ஒரு டீசல் வெஹிக்கிள் எடுக்குன்னா வென்யூ தாராளமா போகலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் 3 டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசிடி டிரான்ஸ்மிஷன் டர்போல கொடுத்துறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 1.5ல உங்களுக்கு 6 ஸ்பீடுக்கான டிரான்ஸ்மிஷன் கொடுத்துறாங்க. ஓகேங்க சார். இப்போ நம்ம மைலேஜ்னு பார்க்குறப்ப இந்த ஃபியூவல் இதெல்லாம் பொறுத்து எப்படி மாறுபடுதுங்க சார்? எவ்வளோலேருந்து எவ்வளோ கிடைக்கும் சார்? தாராளமாக பெட்ரோல் போறீங்க அப்படிங்கிற மாதிரி தாராளமாக 18 மைலேஜ் சாலிடாகவே வருது. கஸ்டமரோட ரிவ்யூ 18 தான் சாலிடாக வருது. டீசல் போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு 22 வரைக்குமே சாலிடாக வருது. அது டீசல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனுவல் மட்டும்தான். பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன், உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் 2 கொடுக்குறாங்க. ஓகேங்க சார். இப்போ நம்ம பேஸ் வேரியன்ட் போறோம்னா அதில் என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்லாம் இதில் தந்துடுறாங்க சார்? டாப் வேரியன்ட் போகிறப்ப அதில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன தராங்க சார்? பேஸ் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸ் கொடுத்துறாங்க ஃப்ரண்ட்ல. உங்களுக்கு வந்து இந்த வீல் கப் அந்த எல்லாமே பேஸ் வேரியன்ட்லயே கிடைச்சிருது. பேஸ் வேரியன்ட்ல 6 ஏர் பேக் அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே காமன் தான். டாப் வேரியன்ட் போற வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஒன் டேஷ் கேம்ல இருந்து உங்களுக்கு சன்ரூஃப் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி வந்தது. அடாஸ் லெவல் 1 ஃபங்க்ஷன்ஸ் வரைக்குமே டாப் எண்ட் வரைக்கும் இருக்கு. ஓகே சார். இப்போ ஆன் ரோடுன்னு பார்க்குறப்ப இதனுடைய ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்னங்க சார், எண்டிங் ரேஞ்ச் என்னங்க சார்? ஸ்டார்டிங் உங்களுக்கு பெட்ரோல் 10ல ஆரம்பிச்சு டீசல் ஸ்டார்டிங் முடியுறது பாத்தீங்கன்னா 16.70 வரைக்குமே உங்களுக்கு முடியும். 16.70 வரைக்கும் நம்மளுக்கு டாப் ரேஞ்ச் இருக்கு டீசல்ல இருக்கு. ஆமா. ஓகேங்க சார். இப்போ ஆவரேஜ் சர்வீஸ் காஸ்ட்னு பார்க்குறப்ப இந்த வெஹிக்கிளுக்கு எவ்வளோ? 6000 to 7000 தான். டீசலுக்கு வந்து ஒரு 1000 rupees மாறும். 1000 rupees கூடுதலாக வரும்ன்றீங்களாங்க சார், இல்லை கம்மியாக வரும்? கூடுதலாக வரும். கூடுதலாக வரும். பேஸ்ட் ஆன் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பொறுத்து மாறும். ஓகேங்க சார். இப்போ இந்த வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு குறைந்த முன்பணம், ஒரு பெட்ரோலில் நான் ஒரு பேஸ் வேரியன்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா குறைந்த முன்பணம் எவ்வளோ செலுத்த? குறைந்த முன்பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோடு ஃபண்டிங்கே பண்ணலாம். அதுக்கு ஆன் ரோடு ஃபண்டிங்கில் ஒரு 90% வரைக்கும் தாராளமாக பண்ணலாம். அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh to 2 lakhs நீ பே பண்ணால் போதுங்கிற மாதிரி பேஸ்ட் ஆன் ப்ரொஃபைல். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ஹியூண்டாயில் இருக்கக்கூடிய மற்ற கார்ஸுடைய ஆன் ரோடு விலை எவ்வளோ, அதனுடைய ஸ்பெக்கு ஃபீச்சரை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கார் விமர்சனம் அப்படிங்கிற நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா ஹியூண்டாய் ஷோரூம்னுடைய விசிட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் போய் நீங்கள் ஹியூண்டாயில் இருக்கக்கூடிய எல்லா காரினுடைய ஸ்பெக் ஃபீச்சர் அண்டு அதனுடைய ஆன் ரோடு விலை, குறைந்த முன்பணத்துக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம், எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்கேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள்.